காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் IITUCக்கு 2 சீட்டுகள் ஒதுக்கி இருக்கின்றோம். தமிழினத்துக்கு துரோகம் பண்ணவர் தான் சோனியாவும் கருணாநிதியும் அவங்க தேர்தல் பரப்புரைக்கு வராங்க. அவங்க ஓட்டு போடாதீங்கன்னு சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லா பரப்புரையிலும் சீமான் சில பேர் அழகாக இருக்கும், பரதேசிலாம் சீமான் வச்சுக்குவாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் ஒன்றும் விரும்பல. ஜெயலலிதா பிரச்சாரம் மக்களிடம் எப்படி சார் போயிருக்கு? தொடர்ச்சியா அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் என்பது தேர்தல் பிரச்சாரமாக இல்லை, உயிர்கொல்லி பிரச்சாரமாக இருக்கின்றது. போகின்ற இடங்களில் எல்லாம் வெயிலிலே மக்களை கொண்டு வந்து ஆடுபாடை போல் கட்டிலே அடைப்பது போல அடைத்து வைத்து வெளியே விடாமல் தாகம் எடுத்தாலும் அவர்களை வெளியே போகக்கூடாது என்று போலீசார் வற்புறுத்துகின்ற காரணத்தால் ஜெயலலிதாவுடைய கூட்டங்களில் பல பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், நூற்றுக்கணக்கான பேர் காயமுற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரம் என்பது மக்களுக்கு எதிராக இருக்கின்றது, மக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. என்னதான் எப்படித்தான் பிரச்சாரம் செய்தாலும் இந்த தேர்தலிலே ஜெயலலிதா மிகப்பெரிய தோல்வியை காணப்போவது உண்மை. அதிகாரிகள் மாற்றாம இருக்காங்க சார், பல கோரிக்கை வச்சு அதிகாரிகளை ஏற்கனவே சில அதிகாரிகளை மாற்றி இருக்கின்றார்கள். இன்னும் சில அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி கோர்ட்டிலே சொன்னாலும் கூட கோர்ட் அதை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். தமிழக தேர்தல் கமிஷன் அதை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 3வது இடத்தை தான் பிடிக்கும் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா என்னென்னமோ சொல்கின்றார், அவர் என்ன பேசுகின்றார் என்று அவருக்கும் புரியவில்லை, மக்களுக்கும் புரியவில்லை. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு தாக்குவதே தன் வேலையாக வைத்திருக்கின்றார். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் தோல்வியினுடைய அறிகுறிகள் அவருக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் அவர் கொஞ்சம் உளறிக் கொண்டிருக்கின்றார். கருத்து கணிப்பு பற்றி கருத்து கணிப்புகள்லாம் திணிக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகள், உண்மையான கருத்து கணிப்புகள் என்பது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். பணம் தொடர்பான அதற்கு பிறகு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்போது கூட அவர்களை பொறுத்தவரையில் நேற்று கூட சில இடங்களிலே பணம் கைப்பற்றியதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் சோதித்து பணத்தை வெளிக்கொண்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. தலைவர்கள்லாம் தொடர்ந்து திமுக அதிமுக போய் பிரச்சாரம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்நிலையில என்ன மாதிரியான நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைகோ கூட மக்கள் நல கூட்டணி 6 பேர் இருக்கின்றார்கள். 6 பேர் என்றால் 4 பேர் அதை தூக்குவதற்கு, ஒருவர் அதிலே படுத்துக் கொள்வதற்கு, இன்னொருவர் அதை சங்கு ஊதுவதற்கு. அதுதான் 6 பேர் கொண்ட கூட்டணி இருக்கு.